டுடே நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் கவுண்ட் ஆல் டிஜிட் இன் அ நம்பர். இந்த கொஸ்டின் ரொம்ப பேசிக்காக இருந்தாலும் இன்டர்வியூவில் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரு இன்டிகர் நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பரில் எவ்வளோ டிஜிட் இருக்குன்னு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ்: நம்பருக்கு லீடிங் ஜீரோ இல்லை, நம்பர் ஜீரோனா ஆன்சர் 1. இதுதான் இன்புட் அவுட்புட் எக்ஸாம்பிள். லாஜிக் ரொம்ப சிம்பிள். ஈச் டைம் நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணனா லாஸ்ட் டிஜிட் ரிமூவ் ஆகும். இந்த இந்த டிவைட் கான்செப்டை பார்த்தா புரியும். ஒவ்வொரு டைமும் நம்ம டிவைட் பண்ண சொல்லியும் ஒவ்வொரு டிஜிட்டை ரிமூவ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். இதுதான் கான்செப்ட். எவ்வளோ டைம் டிவைட் பண்ணுறோமோ அந்த கவுண்ட் தான் டிஜிட் கவுண்ட். இங்கே 5 டைம் நம்மளால் டிவைட் பண்ண முடியுது. ஸோ டிஜிட் கவுண்ட் இஸ் 5. ப்ரோக்ராமை பார்த்தா ஃபஸ்ட் லைனில் நம்பர் ஜீரோவாக இல்லையா செக் பண்ணோம். ஜீரோவாக இருந்தால் 1 ரிட்டர்ன் பண்ணுறோம், பிகாஸ் ஜீரோவுக்கு ஒரு டிஜிட் இருக்குது. நெக்ஸ்ட்டு கவுண்ட் வேரியபிளை இனிஷியலைட் பண்ணுறோம். ஒயில் லூப்பில் கண்டிஷன் செக் பண்ணுறோம், நம் நாட் ஈக்குவல் ஜீரோவான்னு. இது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் லூப் இன்சைட் போகும். நம்பர் ஜீரோ ஆகிடுச்சுன்னா லூப் வெளியே வந்துடும். இன்சைட் லூப்பில் 2 ஸ்டெப் நடக்கும். ஸ்டெப் 1 நம்பருக்கு நம் டிவைட் பை 10 அசைன் பண்ணுறோம். இது என்ன பண்ணணும்னா நம்பருடைய லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணோம். ஸ்டெப் 2ல் கவுண்ட்டை ப்ளஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த ஸ்டெப்பு ஒரு டிஜிட்டை கவுண்ட் பண்ணது. எப்பப்போல்லாம் நம் டிவைட் பை 10 பண்ணுறோமோ அப்போ ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரோக்ராமுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி O லாகின், பிகாஸ் ஈச் டிவிஷனில் நம்பர் சைஸ் ரெடியூஸ் ஆகுது. காம்ப்ளெக்சிட்டி O1, ஒன்லி ஒன் இன்டிகர் ஒன்லி யூஸ் பண்ணுறோம். இன்ட் கவுண்ட், எக்ஸ்ட்ரா மெமரி எதுவும் யூஸ் பண்ணலை. ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸுக்கு என்ன ஒரு நேம் கொடுத்துக்குங்க. ஸோ கிளாஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டோன்னே நம்ம ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த மெத்தடுக்கு இன்ட்டு ரிட்டனு பேரமாக ஒரு பேரமாகவும் இன்ட்டை தான் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டாட்டிக் மெத்தடாக க்ரியேட் பண்ணுறோம். ஸோ தட் we can call without object. ஸோ இந்த மெத்தடுக்கு ஒரு இன்ட் வேல்யூவை பேரமாக பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இஃப் கண்டிஷனில் நம்ம நம்பர் ஜீரோவாக இல்லையான்னு பார்க்குறோம். நம்பர் ஜீரோவாக இருந்தால் 1 ரிட்டர்ன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கவுண்ட் வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கு 0 அசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கவுண்ட் வேரியபிள் தான் லூப்புக்குள்ளே போய்ட்டு ஒவ்வொரு டைமும் இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. எத்தனை டைம் டிவைட் பண்ணுறோமோ அத்தனை டைம். ஸோ ஒயில் லூப்பில் நம்பர் நாட் ஈக்குவல் டு 0 கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைம் டிவைடட் பண்ண சொல்லுவோம், அந்த வேல்யூ எடுத்து நமக்கு அசைன் பண்ணுவோம். ஸோ எத்தனை டைம் டிவைட் பண்ணி 0 ஆகாமல் இருக்கோ அத்தனை டைம் இந்த லூப் ரன் ஆக போகுது. ஸோ நம் ஈக்குவல் நம் டிவைட் பை 10 கொடுத்துப்போம். தென் கவுண்ட் 1 டைம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். எத்தனை டைம் இது லூப்புக்குள்ளே வருதோ அத்தனை டைம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு டைமும் டிவைட் பண்ண சொல்லி லாஸ்ட் டிஜிட் இதில் ரிமூவ் ஆகிடும். ஏன்னா நம்ம இன்டிஜர் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். இன்டிஜர் வேரியபிள் ஃப்ளோட் வேரியபிளை ஹோல்ட் பண்ணாது. ஸோ அந்த வேல்யூ ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்போ ஒவ்வொரு வேல்யூவாக ரிமூவ் ஆகிட்டே வந்தால் நமக்கு கிவன் நம்பருடைய டிஜிட்டோடைய கவுண்ட் கிடச்சிரும். இப்போ ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம அவுட்புட் கரெக்டாக இல்லையான்னு. ஸோ நமக்கு அவுட்புட் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டுக்கு 5, செகண்டுக்கு 1, தேர்டுக்கு 3 வந்துச்சு. கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சொல்யூஷன் மட்டும் இல்லை, லாஜிக், ட்ரை ரன், காம்ப்ளெக்சிட்டி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.